வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. நம்ம தொடர்ந்து சிந்துபாத்தோட பயணத்துல நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்த்துட்டு வரோம். இதுக்கு அடுத்து சிந்துபாத் எங்க போறாரு, யாரை பாக்குறாரு, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கறத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். தி நெக்ஸ்ட் ஈவினிங் சிந்துபாத் வெல்கம் ஹிந்த்பாத் ஒன்ஸ் அகேன். அடுத்த நாள் மாலை சிந்துபாத் ஹிந்த்பாத்தை மறுபடியும் வரவேற்றாரா. The feast was laid, the guests had gathered, and after everyone had eaten, Sindbad smiled and said, விருந்து வைக்கப்பட்டது. எல்லா விருந்தினர்களும் ஒன்று கூடியிருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிந்துபாத் சொன்னாரா, My friends, yesterday I told you how I escaped the Valley of Diamonds. நேத்து Valley of Diamondsல இருந்து எப்படி தப்பிச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன். I truly believed I had suffered enough for one lifetime. ஒரு ஜென்மத்துல நான் படாத கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்னு தோணுச்சு. So I stayed peacefully at home for a while. அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா வீட்டுல இருக்கலாம்னு தோணுச்சு. The sea began calling me again. ஆனா மறுபடியும் கடல் பயணம் என்ன வான்னு வரவேற்கிற மாதிரி தோணுச்சு. And before long I answered. அதனால நானும் மறுபடியும் கடல் பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். I invested my wealth in valuable goods. நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே ஒரு valuable goodsல இன்வெஸ்ட் பண்ணேன். Then I joined a group of experienced merchants. அதுக்கப்புறமா நல்ல அனுபவம் உள்ள வியாபாரிகளோட ஒன்று சேர்ந்தேன். Our ship left the harbor, its sails filled with a favorable wind. காற்றடிக்கிற பக்கமா எங்களுடைய கப்பல் போகட்டும்னு நாங்க கிளம்பிட்டோம். For many days our journey was peaceful. ரொம்ப நாளைக்கு எங்களோட பயணம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாகவும் இருந்துச்சு. We visited islands, bought rare treasures. நிறைய தீவுகளுக்கு போனோம். அங்கிருந்து நிறைய பொக்கிஷங்களை வாங்கணும். Sold our merchandise and earned handsome profits. நாங்க கொண்டு போன பொருட்களையும் வித்தோம். அதுல நிறைய லாபமும் சம்பாதிச்சோம். Everything seems blessed. ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்துச்சு. But one night the sky changed. ஆனா ஒரு ராத்திரி வானம் மாறிடுச்சு. Dark clouds covered the sea. கருமேகங்கள் கடலை சூழ ஆரம்பிச்சிடுச்சு. The wind grew violent. காத்து ரொம்ப பலமா அடிக்க ஆரம்பிச்சது. Towering waves threw our ship from side to side. அதுல அடிச்ச அலை வேகமா கப்பலை இந்த பக்கமோ அந்த பக்கமோ அலைப்பாய வச்சது. Even our captain, a man who feared nothing, grew pale. எதுக்குமே பயப்படாத எங்க கேப்டனுமே அன்னைக்கு ரொம்ப பயந்து போயிட்டாரு. For several days, the storm dragged us far away from every known road. பல நாளைக்கு அடிச்ச புயல் எங்களை நாங்க போற வழியிலேருந்து வெகு தூரத்துக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. The stars disappeared. வானத்துல நட்சத்திரங்களை கூட பார்க்க முடியல. The coastline vanished. கரை எந்த பக்கமும் தெரியவே இல்லை. Even the captain could no longer tell where we are. கேப்டனுக்கே நாங்க எங்க இருக்கோம்னே தெரியல. When the storm finally calmed, our troubles had only begun. ஒரு வழியா புயல் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் எங்களுடைய பிரச்சனைகளே ஆரம்பிச்சுது. The captain climbed the mast to search the horizon. எங்க கேப்டன் அந்த கப்பலோட உச்சிக்கு போய் எங்கேயாவது கரை தெரியுதான்னு பார்க்க ஆரம்பிச்சாரு. His face lost all color. ஆனா எதுவுமே அவருக்கு தெரியல. He climbed down slowly, covered his face and began to weep. மெதுவா மேல அந்த கொடி மரத்திலிருந்து இறங்கி வந்து அழ ஆரம்பிச்சாரு. May God have mercy on us. அந்த கடவுள் நம்ம மேல இரக்கம் காட்டட்டும். He whispered. We have drifted into the land of the hairy savages. No sailor who enters their shores ever returns. ஒரு கொடிய அரக்கர்கள் இருக்கிற ஒரு தீவுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்க வந்த யாருமே இங்க இருந்து உயிரோட போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. Before we could escape, small boats surrounded our ship. நாங்க அந்த இடத்துல இருந்து உடனடியா கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன போட் எங்களுடைய கப்பலை சுத்தி வளைக்க ஆரம்பிச்சது. The people inside were unlike anyone I had ever seen. அதுல இருந்த மனிதர்களை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. Their bodies were covered with thick red hair. அவங்க உடம்புல சிவப்பான முடி உடம்பு ஃபுல்லா நிறைஞ்சிருந்தது. They spoke a language none of us understood. அவங்க பேசின பாஷை எங்களுக்கு புரியவே இல்லை. They climbed aboard with astonishing speed. ரொம்ப ஆச்சரியப்படுற வேகத்துல அவங்க கடகடன்னு இங்க கப்பல்ல ஏறிட்டாங்க. They carried no weapons. They did not shout. They simply cut the ropes, lowered our sails and guided our ship towards their island. அவங்க கத்தல கையில எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரல. ஆனா உடனடியா எங்க கப்பல்ல அவங்களோட கரைக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. There was nothing we could do. We were prisoners without a single battle. எங்களால எதுவுமே செய்ய முடியல. போரே இல்லாம நான் அவங்க கிட்ட கைதி ஆயிட்டோம். They led us onto the island and marched us towards a large stone building. அவங்க எங்களை கரையில இறக்கி அங்க இருந்து ஒரு பெரிய கல்லால செய்யப்பட்ட ஒரு பில்டிங்க்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. Its walls were tall. அதோடைய சுவர்கள் ரொம்ப உயரமா இருந்தது. Its gates were made of heavy wood. அதோட கேட் மிகப்பெரிய கட்டைகளால உருவாக்கப்பட்டிருந்தது. Once we entered, the doors closed behind us. நாங்க உள்ள போன உடனே எங்களுக்கு பின்னாடி கதவுகள் சாத்தப்பட்டது. As my eyes adjusted to the darkness, my blood ran cold. அந்த இருட்டுக்கு நாங்க பழக ஆரம்பிச்சதும் எங்க ரத்தம் உறையிற மாதிரி ஆயிடுச்சு. Scattered across the floor were human bones.
அதுக்கு நாங்க பார்த்த காட்சி தான் காரணம். ஏன்னா எங்களை சுத்தி கீழே மனிதர்களோட எலும்புகள் கிடந்தது. ஹியூஜ் piles of them, skulls, broken ribs, arms, legs. பெரிய பெரிய மூட்டையில மனிதர்களோட எலும்புகள் கிடந்தது. மண்டை ஓடுகள், கை, கால், முட்டின்னு தனித்தனியா எலும்புகள் குவிஞ்சு கிடந்தது. Beside them lay enormous iron spits blackened by fire. இதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய இரும்புகள் அப்படியே நெருப்பால கரி பிடிச்சு போய் கடந்தது. We looked at one another. நாங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். No one needed to speak. நாங்க வார்த்தைகளை பரிமாறிக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை படல. We understood exactly where we were. நாங்க எங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது எங்களுக்கே புரிய ஆரம்பிச்சது. This was no prison. It was a slaughterhouse. இது ஒன்றும் சிறை கிடையாது, ஆனா மனிதர்களை கூறு போடுற ஒரு கசாப்பு கடை அப்படின்னு புரிஞ்சது. As darkness covered the island, heavy footsteps echoed outside. இருள் சூழ சூழ வெளியில மிகப்பெரிய சத்தத்தோட ஒரு கால் தடம் நடந்து வர்ற மாதிரி இருந்தது. Slowly the great doors opened. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த இடமே அசைற மாதிரி இருந்தது. மெதுவா அந்த கதவுகள் திறக்கப்பட்டது. In walked the most terrifying creature I had ever seen. அதுக்குள்ள நுழைஞ்ச ஒரு மிகப்பெரிய ராட்சத உருவத்தை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை. He was taller than the tallest palm tree. மிகப்பெரிய உயரமான பனைமரத்தை விட உயரமா ஒரு ராட்சச ஆளு உள்ள வந்தாரு. His face was hideous. அவரோட முகம் ரொம்ப கோரமா இருந்தது. His lips hung low. அவருடைய உதடுகள் ரொம்ப கீழே இருந்தது. His ears were enormous. அவருடைய காது ரொம்ப பெருசா இருந்தது. His teeth were like the tusks of a wild boar. அவருடைய பல்லு அது மிகப்பெரிய தந்தம் போல இருந்தது. But what froze our hearts was his single eye. ஆனா இது எல்லாத்தை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு கண்ணு. It burned like a red flame in the middle of his forehead. அது அவரோட நெத்திக்கு நடுவுல ஒரு சிவப்பு நெருப்பு எரியற மாதிரி சிவந்து போயிருந்த ஒரே ஒரு கண். The monster walked among us as calmly as a butcher examining sheep. ஒரு கசாப்பு கடைக்காரர் தன்னோட ஆடுகள்ல எதை வேட்டையாடலான்னு பாக்குற மாதிரி அது எங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே நடந்து வந்துச்சு. One by one he picked us up. ஒருத்தரையா தூக்கி பார்த்துச்சு. He squeezed our arms, our shoulders, our backs. எங்களை அதோட கைக்குள்ள வச்சு நசுக்கி பார்த்துச்சு. Testing which of us was the fattest. யாரு எங்களையே ரொம்ப குண்டா இருக்கிறாங்க அப்படின்றத அது சோதிச்சுட்டு இருந்தது. At last he reached me. கடைசியா அது என்ன தூக்கறதுக்கு வந்துச்சு. He lifted me high into the air. என்னை அப்படியே காத்துல தூக்கிடுச்சு. I could feel his hot breath upon my face. அதோடைய சூடான மூச்சு காற்று என் முகத்துல அடிக்கிறத என்னால உணர முடிஞ்சது. He pressed his huge fingers against my ribs. அதோடைய விரல்களால என்னோட முதுகையும் உடலையும் அழுத்துறதை என்னால உணர முடிஞ்சது. Then he frowned. I was too thin. அதுக்கப்புறம் அது முகம் ரொம்ப சோகமாயிடுச்சு, ஏன்னா நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். With no interest, he threw me back onto the floor. சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லாம என்னை தரையில தூக்கி போட்டுடுச்சு. But another merchant, strong, healthy and well fed, was less fortunate. ஆனா இன்னொரு வியாபாரி நல்ல திரகாத்திரமா நல்ல கொழுக்கொழுன்னு இருந்தவர் அது கிட்ட மாட்டிக்கிட்டார். The giant grabbed him, drove a great iron spit through his body. அது அவனை பிடிச்சு ஒரு மிகப்பெரிய இரும்பால அவர் உடம்ப குத்தி and roasted him over a blazing fire. அது அப்படியே நெருப்பு மேல காமிச்சு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. We watched, unable to move, unable to speak. அதை நகரவும் முடியாம எதுவும் சொல்லவும் முடியாம நாங்க கொடூரமான அந்த நேரத்தை பார்த்துட்டு இருந்தோம். Unable to even cry. எங்களால அந்த சூழ்நிலையில அழக்கூட முடியல. When the giant had eaten his dreadful meal, he stretched himself upon the floor and fell asleep. அது அந்த இரும்பு கம்பியில குத்திருந்த மனுஷனை நல்லா சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிடுச்சு. His snores shook the walls. அது விட்டு கொரட்ட சுவர்களே அதிர்ற அளவுக்கு இருந்துச்சு. சிந்த்பாத் looked quietly at Hindbad. சிந்த்பாத் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது ஹிந்த்பாத்தை ரொம்ப பொறுமையா நிதானமா பார்த்தாரா. There are moments when courage means drawing our sword. நிறைய நேரத்துல தைரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாளை நீட்டுறதுல தான் இருக்கும். And there are moments when courage means surviving one more night. ஆனா சில சமயம் தைரியம்ன்றது அந்த ராத்திரியை எப்படியாவது கடக்கிறதுல தான் இருக்கும். Until your mind finds a way. அடுத்து எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். We survived that terrible night. எப்படியோ அன்னைய ராத்திரியை நாங்க தப்பிச்சிட்டோம். But morning brought no rescue. ஆனா அடுத்த நாள் காலையில எங்களுக்கு உதவிக்கு யாரும் வரல. Only one question. Who could become the giant's next meal? ஆனா எங்க எல்லார் மனசுலயும் இருந்த அடுத்த ஒரே ஒரு கேள்வி, அந்த பெரிய ராட்சசனுக்கு அடுத்த சாப்பாடு ஆக போறது எங்கள யாரு அப்படிங்கிறது தான். And if we waited, would any of us still be alive to see another sunrise?
ஒருவேளை நாங்கெல்லாம் அந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தோம்னா மறுபடியும் இன்னொரு சூரிய உதயம் பார்க்கறதுக்கு நாங்க எத்தனை நாள் இருப்போம்னே தெரியாது. த ஆன்சர் சேஞ்ச் மை லைஃப் ஃபார் எவர். அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. எங்களுக்கு எல்லாம் யோசனையா இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ராட்சசன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமாவை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு வரைக்கும் நீங்க கேட்ட கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. குட்டி கதை கேட்கலாமால அடுத்த கதையோட மறுபடியும் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் மீ அஹ்மத்.